ஃபர்ஸ்ட் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரைக்கு மசாலா வச்சு வச்சிடலாம். நல்லா ஊர்னு அல்வாடு கூட்டிட்டு இருக்கும். அது ஒரு வாரமா நிம்டா டோஸ்ரஸ் டெல் மீ ஃப்ரைக்கு மசாலா போடலாம். நான் எப்போ இந்த மசாலா அரைப்பேன் தெரியுமா வறுக்கிறதுக்கு? மல்லி தனியா இது உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. சாரி அதான் 2 ஒன்று தான். தனியா காஞ்ச மிளகா மிளகு எல்லாம் தனியா போட்டு வறுத்து அரைச்சி வைப்பேன்ல. இன்னைக்கு அப்படி அரைக்கல. ஏன்னா இன்னைக்கு இந்த மீன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல சரியா. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், பேக்கெட் மசாலாவே வாங்கிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு. அதனால அதையே போட்டு பொரிச்சிக்கலான்ட்டு. இன்னும் வேறு எதுவும் இல்லை, மசாலா மட்டும் தானே. உப்பு போடணும், உப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போடுவேன். போட்டு அப்படியே வரைச்சி வச்சுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். தேவையான அளவு உப்பு. ஆமாம், போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. ஒருத்தர் வெயிட் பண்ணுறாங்க போல் மீனுக்கு. இன்னொன்று இது வறுக்கும் போது நிறைய கருவேப்பிலை போட்டு வறுத்துருவேன். அது எதுக்கு? அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் பொரிச்சா எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, சிக்கன் 65 மீனுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா கருவேப்பிலை போட்டு போட்டு அப்படியே அந்த மீன் கருவேப்பிலை அந்த ஆனியன் அந்த லெமன் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சேன், கரெக்டாக இருக்குது பாருங்க. அது பாட்டு நல்லா ஊறி இருக்கட்டும். இல்லைன்னா மசாலா போட்டா உப்பு போட்டா அவ்வளோதானா? ஆமாம், இதில் ஆல்ரெடி எல்லாமே இருக்கும். நான் வந்து அது தனியாக வறுப்பேன், அதனால் உங்களுக்கு வந்து நிறைய போட்ட மாதிரி தெரியும். அதில் வந்து நம்ம காஞ்ச மிளகா தனியா எல்லாம் போட்டு வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிபி ஒரு நாள் பண்ணலாம். ஓகே, நாள் பண்ணி காமிக்கலாம். சூப்பராக இருக்கும். என்ன பண்ணுற? மீன் பட்டுட்டு பாருங்க நல்ல மசாலா. இது வந்து குழம்பு இதுக்கு முன்னாடி நம்ம எதுக்காச்சும் போடுறோம்னா நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அது பாட்டுக்கு அது ஊறும். ஊறி உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா படும். அதனால ஓகே, இவங்க அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும். நல்லா எல்லாரையும் மசாலா பிடிச்சிட்டு பாருங்க. ஆனால் கொஞ்சம் விரசும் போது தெரியுது முள் இருக்காதுன்னா அந்த ஃபீல் தெரியுது. சில மீன் நம்ம விரசும் போது கொஞ்சம் குத்தும் கையில். இது அந்த மாதிரி தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஓகே, அந்த வறுத்த மீன் என்ன பண்ணியா? வறுத்த மீன் இல்லை, மசாலா தான். வறுக்கிறதுக்கு வச்ச மீன் அதை வந்து ஃப்ரிட்ஜில் தூங்க வச்சிருக்கேன். எதுக்கு? கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுக்கும், நல்லா ஊறி நல்லா மசாலாலாம் ஊற்றிடும். அதனால ஓகே, இப்போ ரெஸ்ட் எடுக்கிற மீனை ஃப்ரை பண்ணிடலாமா? நல்லா ஊறிச்சு. பேன் போட்டு தான் பாருங்க. சரி, இப்போ அடுப்பு ஆன் பண்ணலாம். தோசைக்கல் வச்சுட்டேன். இப்போ ஆன் பண்ண கை ஒன்றும் ஆகல. இப்போ தான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். அப்போ தானே. இப்போ கொஞ்சம் ஆயில். இப்போ எங்கே காஞ்சிட்டு நல்லா ஊற்று நின்னலாம். என்ன காஞ்சிட்டா? இப்போ கருவேப்பிலை வெளிப்பட்டி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இனிமே மீன் அப்படியே ரவுண்டா போட்டுலாம் லைனா. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை. சரி, இப்போ ஒரு பக்கம் வெந்துட்டு அடுத்த பக்கம் மாற்றி போட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை விட்டா அது எதுவுமே தெரியாதுல்ல. இது 2 பார்க்கலாம்.
சூப்பராக குக் ஆகிட்டு பாருங்க. வருது ரைட்டாக அப்படி ஓரமாக எடுத்துக்க, எண்ணெல்லாம் வடிஞ்சிடும். அது எடுத்துக்க. இந்த மாதிரி மொத்தமே எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, இதான் ஃபஸ்ட்டு செட்டு போட்டு எடுத்து நம்ம ரெடி வச்சாச்சு. நம்ம 2வது செட்டு மூவினை போட்டு எடுத்துடலாம். ரெண்டு செட்ல ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? தெரியல. இல்லை, மீனை குழம்பு வச்சாச்சு, மீன் ஃப்ரையும் பண்ணியாச்சா. இப்போ லாஸ்ட்டில் நம்ம மீனோட முட்டை எடுத்து வச்சுருந்தோம்னா அசனை, அதை வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு வச்சுக்கோம். இப்போ கொஞ்சம் தோசைகளில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கருவேப்பிலை பொடிஞ்சிட்டா இனிமேல் இதில் இந்த மீன் முட்டையை அப்படி மெதுவாக போடணும். டப்புன்னு வெடிக்கும், பார்த்து கவனமாக பண்ண. இது பண்ணும்போது மட்டும் நான் அப்படியே இட்லி இதை வச்சு இப்படி இது ஒரு மூடியே ஏதோ நான் இட்லி பாத்திரம் மூடி இருக்கு, அதை வச்சு அப்படியே சிம்மில் கொஞ்சம் இறக்கட்டும். வேகட்டும். வெந்த பிறகு பார்க்கலாம். வெந்த பிறகு எப்படி இருக்கும் பார்ப்போம். சரி, இப்போ பார்ப்போமா? இது ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் வேகணும், நல்லா வேகட்டும். இப்போ மசாலா இல்லாமல் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 குழம்பு ஊற்றி அப்படியே மூடி போட்டு நல்லா அந்த குழம்போடு அந்த மசாலா வேக வைக்கும். அதனால தான் வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டேன். இப்போ வேகட்டும். அது நல்லா குத்தி விட்டுட்டு கொஞ்சம் மீன் குழம்பு வைக்கலாம். மீன் குழம்பு ஊற்றியாச்சு. இதுலேயே நல்லா மசாலா அப்படியே ஒட்டுற அளவுக்கு நல்லா வேக வச்சிடும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வளர்ந்து மசாலா தண்ணியில் உள்ளே இறங்கட்டும். அப்படியே எடுத்து ஓகே, இப்போ பார்க்கலாமா? குழம்பே இல்லை பாருங்க, நல்லா வத்திட்டா உண்மையாக மாற்றி போட்டுக்கலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு. அவ்வளோதான், இன்னும் அப்படியே எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், இன்னும் அப்படியே வைக்க வேண்டியதான். தண்ணி, சாப்பாடு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, மீன் முட்டை ஃப்ரை. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை தட்டில் வைக்கட்டா? மீன் முட்டை. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இல்லையா? மீன் மண் சாப்பிட்டியா? மீன் சாப்பிட்டு மீன் இது ஏப்ரல் ஃபூல். அதனால நாங்கள் வெயிட் பண்ணோம். தம்பி சாப்பிடலாம், ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு, இப்போ சாப்பிடலாம். இந்த காளா மீன் எப்படி இருக்குமோ நினச்சேன். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே நடுமுள் மட்டும் தான் இருந்துச்சு. பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். குழம்பும் சரி, ஃப்ரையும் சரி, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மீன் முட்டையும் சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து அந்த வேலை செஞ்ச அழுப்பே தெரில. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சாப்பிட்டோம் எல்லோரும். மறுபடியும் இந்த காளா மீன் தான் கண்டிப்பாக நான் வாங்குவேன். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சூப்பரா இருக்கு.